ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. குரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, சனாதன தர்மம் குறித்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பரவலாக எல்லா இடத்திலும் இந்த சொல் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சனாதன தர்மம் என்பதும் இந்து சமயம் என்பதும் வேறு அல்ல என்பதை நாம் உறுதிபடச் சொல்லுவதற்கான பெரிய முயற்சியில் ஈடுபட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். சனாதன தர்மம் என்று சொன்னால் என்ன என்று பொருள் என்று கேட்டால், என்றைக்கும் உள்ளது, அழிவில்லாதது, நிலையானது என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றைக்குமாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம், அதுதான் சனாதன தர்மம். அதுதான் நம்முடைய வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையிலே நாம் வெறும் வழிபாட்டை மட்டும் வலியுறுத்தவில்லை, வழிபாட்டை மட்டும் சொல்லவில்லை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நெறிகளை நமக்கு காலமாக இது சொல்லிக்கொண்டே வருகிறது. அப்படியானால் இந்து சமயம் என்கின்ற அந்த பெயர் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்கின்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழுகின்றது. இது பிற்காலங்களிலே பல்வேறு சமயங்கள் தோன்றிய பிறகு பெயரே இல்லாத இந்த மதத்திற்கு இந்து சமயம் என்று அடையாளத்திற்காக பெயர் சூட்டப்பட்டது. இந்து சமயம் என்கின்ற இந்த பெயரை நாம் வைத்து கொண்டிருப்பதற்கான காரணம், சனாதன தர்மம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. காஞ்சி பெரியவர் சொல்வார்கள், ஒரு ஒத்தையடி பாதை போன்று. கிராமங்களுக்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும், கிராமங்களிலே இன்றைக்கு ஒத்தையடி பாதைகள் என்று ஒரு பாதை இருக்கும். அந்த ஒத்தையடி பாதையை யார் போட்டார்கள் என்றே நமக்கு தெரியாது. யாரோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்து 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 ஒரு பாதையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பாதை எப்பொழுது ஆரம்பித்தது என்கின்ற மிகப்பெரிய செய்தி நமக்கு புலப்படாது. ஆனால் அந்த ஊரிலேயே ஒரு பஞ்சாயத்து போர்டு ஒரு ரோடு போட்டிருக்கிறார்கள், அந்த ஊரிலிருந்து நகரத்திற்கு ஒரு ரோடு இணைப்பு சாலை இருக்கிறது என்று சொன்னால், இது இந்த பிரசிடென்ட் காலத்திலே, இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்திலே என்று இருக்கும். அப்படி பின்னாலே வந்த பல்வேறு மதங்கள் 2000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 800 ஆண்டுகள் என்று பல பெரியவர்கள் அதனை தோற்றுவித்திருக்கிறார்கள். இப்படி பல சமயங்கள் வந்த பிறகு நம்முடைய சனாதன தர்மத்திற்கு ஒரு பெயர் சூட்டப்பட வேண்டும் என்கின்ற சூழலிலே, இது இந்து தேசம், இந்தியா என்பதனாலே ஹிந்து தர்மம் என்று அது உருவானது. சமயம் என்கின்ற நூலுக்கு, சமயம் என்கின்ற சொல்லுக்கு சமைக்கப்பட்டது என்று பொருள். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவமாக்குதல். அரிசி இருக்கிறது, காய்கறிகள் இருக்கிறது, நாம் சமைக்கிறோம், நாம் உண்பதற்கு பக்குவமாக்கி தருகிறோம். அப்படி சமயம் என்பது மனிதனை பக்குவமாக்குவதற்காக, மனிதனை செம்மையுற வாழச் செய்வதற்காக, மனிதனை வாழ்வாங்கு வாழச் செய்வதற்காக இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட விஷயங்களாகும். ஆனால் சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நம் வீட்டிலே யாராவது ஒருவர், உங்கள் வீட்டிலே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, மிகப்பெரிய ட்ரெஷர் இருக்கிறது என்று சொன்னால் நாம் உடனடியாக ஆச்சரியப்படுகிறோம். அப்படியா, எங்கே இருக்கிறது? இந்த இடத்துல இருக்கிறது, அதிலே வைரங்கள், வைடூரியங்கள், தங்கம், எல்லா விதமான நவரத்னங்களும் இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னால் நமக்கு எப்படி பெரிய ஆச்சரியமாக இருக்குமோ, அது மாதிரி தான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வத்தை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நாம் உணர வேண்டிய தருணத்திலே, உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்வார். ஒரு காட்டிலே கர்ப்பமான சிங்கம் வேட்டையாடுவதற்காக ஒரு ஆட்டு மந்தை நடுவிலே வேகமாக பாய்கிறது. அது பாய்ந்த வேகத்திலே வயிற்றிலே இருந்த அந்த சிங்கக்குட்டியானது நழுவி அங்கேயே விழுந்து விட்டது. ஆனால் சிங்கம் வேகமாக அந்த இடத்துல இருந்து பாய்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கவ்விக்கொண்டு சென்று விட்டது. சிங்கக்குட்டி இந்த ஆட்டு மந்தைக்கு நடுவிலே விழுந்து விட்டது. இந்த ஆட்டு மந்தைக்கு நடுவிலே விழுந்த இந்த சிங்கக்குட்டியும் நாளாவட்டம் அதோடு பழகி ஆடு மாதிரியே கத்த ஆரம்பித்தது. ஆடு மாதிரியே அதனுடைய செயல்கள் இருந்தன. ஆடு மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு பெரிய கர்வம் இல்லாமல், அல்லது ஒரு ராஜா என்கின்ற ஒரு அமைப்பு இல்லாமல் அப்படியே அது சென்று கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து அந்த பகுதிக்கு வேட்டையாட வந்த மற்றொரு சிங்கம் பார்க்கிறது, நம்மை போல நம்மிடத்தில் இனமாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கக்குட்டி எப்படி ஆடு மாதிரி கத்திக்கொண்டு ஆடு மாதிரி இங்கேயே திரிகிறது, இது என்ன காரணம் என்று யோசித்து பார்க்கிறார்.
பிறகு ஒவ்வொரு நாள் வந்து 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 பார்த்துவிட்டு இந்த சிங்கக்குட்டியை மட்டும் தனியாக ஒரு நாள் அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையிலே அதனுடைய முகத்தை காட்டி, தன்னுடைய முகத்தை காட்டி சொல்லுகிறது, "நீ ஆடு அல்ல, நீ சிங்கம்" என்று சொல்லுகிறது. அப்படி சொன்ன உடனேயே அந்த சிங்கக்குட்டி தன்னை புரிந்து கொள்கிறது. இப்பொழுது சிங்கம் கர்ஜித்து காமிக்கிறது. பிறகு ஆடு மாறி கத்துவதை விட்டுவிட்டு இப்பொழுது சிங்கம் என்ன செய்கிறது? மிகப்பெரிய அளவிலே கர்ஜனை பண்ண ஆரம்பிக்கிறது. கர்ஜனையை தொடங்குகிறது. கர்ஜிக்கத் தொடங்குகிறது. அப்படி தொடங்கிய உடனே தான் சிங்கம் என்பதை அப்பொழுதுதான் அது உணர்கிறது. அப்படித்தான் நாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மிகப்பெரிய பொக்கிஷங்களை நம்மிடத்திலே வைத்திருக்கிறோம். இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் எப்படி இருந்தன? எப்படி இருக்கின்றன? இதில் என்னென்ன செய்தி இருக்கிறது? என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவியல் வளர 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 நம்முடைய சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் கூட அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அறிவியல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. வானை அளந்ததையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிலே மிகப்பெரிய செய்திகள் இருக்கின்றன. ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒன்றை பார்க்கலாம். சமீபத்திலே சந்திராயன் 3 விண்ணிலே செலுத்தப்பட்டது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெருமை அது. அந்த சந்திராயன் 3 விண்ணிலே செலுத்தப்பட்ட அந்த நாளிலே விண்ணினுடைய அந்த நிலவினுடைய மறு பக்கத்திலே சென்று அது மிக அழகாக இறங்கியது. அது புகைப்படத்தை எடுக்க தொடங்கியது. அது முதலிலே எடுத்த புகைப்படத்திலே சந்திரனுக்கு அருகிலே புதன் கிரகம் இருக்கிறது. அதை புகைப்படம் எடுத்து அனுப்புகிறது. அந்த புகைப்படத்தை நாம் பார்த்து வியந்து போகிறோம். இப்படி ஒரு அருமையாக சந்திராயன் நமக்கு புகைப்படத்தை எடுத்து தந்திருக்கிறது என்று. சந்திரன், அதற்கு அருகிலே புதன். ஆனால் அன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரிலே, நாட்காட்டியிலே ஒவ்வொரு நாளும் கட்டங்களை போட்டு நவகிரகங்களை அதிலே உள்ளே எழுதி வைத்திருப்பார்கள். அந்த நவகிரகங்களை நாம் பார்க்கிற பொழுது சந்திரனும் புதனும் அருகிலே இருக்கின்றது அதே நாளிலே. ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாம் அஸ்ட்ரானமி என்று சொல்வதோ, அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொல்வதோ, வானியல் சாஸ்திரம் என்று சொல்வதோ, இவையெல்லாம் நாம் இங்கிருந்தபடியே எந்த விதமான அறிவியல் சாதனங்களும் இல்லாமல், தொலைத்தொடர்பு நோக்கிகள் இல்லாமல், இங்கே இருந்தபடியே கணக்கிட்டு இன்றைக்கு சந்திரனுக்கு அருகிலே புதன் இருக்கிறது என்பதை நாம் குறித்து வைத்திருக்கிறோம். இந்த பஞ்சாங்கம் அச்சிட்டு அல்லது இந்த கேலண்டர் அச்சிட்டு நீண்ட நாட்களாகிவிட்டது. குறைந்ததாக சில மாதங்களாவது ஆகியிருக்கும். ஆனால் அன்றைக்கு எடுத்த புகைப்படத்திலே இருக்கிற அதே விஷயம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சனாதன தர்மத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுண்ணறிவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே இந்த தர்மத்திற்கு இந்து என்ற ஒரு பெயரை சூட்டினார்கள். சூட்ட வேண்டிய காரணம் என்றால் பல சமயங்கள் இல்லாத சமயத்திலே இது சனாதன தர்மமாக இருந்தது. பல சமயங்கள் உருவான பிறகு இதற்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கும் அழகாக காஞ்சி பெரியவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். ஒரு தெருவிலே அல்லது ஒரு பகுதியிலே ஒருவர் இருந்தால் அவர் தனித்துவமாக இருப்பார். அவருடைய பெயர் தனித்துவமாக இருக்கும். அவரை நாம் அடையாளம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே பெயரிலே பல பேர் இருந்தால், கண்ணன் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த கண்ணன் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய பல பேரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியிலே வசிக்கிறார் என்று சொன்னால் அடையாளத்திற்காக அவர் மிலிட்ரி கண்ணன், அவர் உயரமான கண்ணன், அவர் குள்ளமான கண்ணன், அவர் குண்டான கண்ணன், அவர் ஒல்லியான கண்ணன் என்று அந்த கண்ணனுக்கு ஒரு அடையாளத்தை எப்படி நாம் சொல்லுகிறோமோ அதுபோல பல சமயங்கள் வந்த பிறகு நாம் நம்முடைய சமயத்திற்கான பெயரை இந்து சமயம் என்ற ஒரு பெயரை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த இந்து சமயம் சனாதன தர்மம், அழிவில்லாத தர்மம். இது என்ன சொல்லுகிறது? இது வாழ்வியலை சொல்கிறது. வெறும் வழிபாட்டை சொல்லவில்லை. இது வாழ்வியலை சொல்கிறது. வாழ்வியலை மட்டும் சொல்லவில்லை, வாழ்வாங்கு வாழ்வது எப்படி என்று நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகிறது. அந்த வாழ்வாங்கு வாழ்தலிலே தான் எப்படி குளிப்பது, எப்படி எழுவது, எப்படி சாப்பிடுவது, எப்படி தூங்குவது, எப்படி நடப்பது, எப்படி படிப்பது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கூட இது நமக்கு அழகாக வாழ்க்கையிலே சொல்லித் தருகிறது. இதை சொல்லித்தந்தையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு அருமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்டு நாம் கடந்த அரை நூற்றாண்டுகளாக என்ன ஆகியிருக்கிறோம் என்று கேட்டால், எப்படி ஆட்டுக்குட்டிக்கு நடுவிலே சிங்கங்கள் மாட்டிக்கொண்டு தான் ஒரு ஆடு என்று நினைத்ததோ அதுபோலத்தான் நாம் நம்மிடத்திலே எந்த விஷயமும் இல்லை. நாம் ரொம்பவும் காலந்தாழ்ந்து இருக்கிறோம். நாம் அறிவிலிகளாக இருக்கிறோம். நம்மிடத்தில் எந்த விஷயமான எந்த பெரிய விஷயங்களும் இல்லை என்பதெல்லாம் நாம் மனதிற்குள்ளே தேவையில்லாமல் போட்டு நம்மை நாமே தாழ்த்தி கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் உயர்ந்தவர்களாக, நாம் மிக பிரம்மாண்டமுடையவர்களாக, உலகத்திற்கே தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையவர்களாக நம்முடைய பாரதியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு அறிவியலே வியந்து பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்.
இவற்றையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மிடத்திலே அறிவியல் இருந்தது, நம்மிடத்திலே கணிதம் இருந்தது, இன்னும் சொல்லப்போனால் நம்மிடத்திலே அறுவை சிகிச்சை இருந்தது, இன்னும் சொல்லப்போனால் நம்மிடத்திலே வானியல் சாஸ்திரம் இருந்தது. நம்மிடத்திலே இல்லாத விஷயங்களே இல்லை. அப்படி அணு என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த அணுவை கூட நாம் என்ன செய்திருக்கிறோம், 100 பகுதியாக பிரித்து அதிலே ஒன்றுக்கு கோன் என்ற பெயரை இட்டிருக்கிறான் தமிழன். அப்போ அணுவை பிளக்க முடியாத காலத்தை, அணு பிளக்க முடியாது என்று சொன்ன காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கம்பன் தன்னுடைய பாடலில் எழுதுகிறான், சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவை சத கூறிட்ட கோணிலும் உளன் என்று சொல்கிறான். அணுவை 100ஆக பிளந்து அதிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கோணிலே இறைவன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான். அப்படி நாம் பார்த்தால் நம்முடைய தர்மம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நம்முடைய தர்மம் நாம் சிந்திக்க இயலாத அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய சக்தியும் வாய்ந்தது. இந்த தர்மத்திலே பிறந்து இந்த தர்மத்திலே வாழக்கூடிய நாம் பெருமைக்குரியவர்கள். இந்த பெருமையை நாம் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெருமையுடையவன், நான் எல்லா விதமான ஆன்மீக செல்வங்களும் உடையவன் என்கின்ற பெருமையை நாம் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டால் நமக்குள்ளாக மிகப்பெரிய புதிய எழுச்சியும் மலர்ச்சியும் மலரும். அந்த மலர்ச்சியும் எழுச்சியும் சமுதாயத்தை வாழ வைப்பதற்கான அருமையான வழியாக இருக்கும். ஆகையினாலே நாம் சிங்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சனாதன தர்மத்தை பின்பற்றுவோம், போற்றுவோம், வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.